இன்றைக்கி வந்து கருப்பு உளுந்தும் கருப்பு கவுனி அரிசியும் வச்சு களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கருப்பு உளுந்து எடுத்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக ரோஸ்ட் ஆனால் போதும். நல்லா புகை வர வறுத்து வந்ததுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து ரைஸ் மில்லில் அரைக்கி கொடுத்து எடுத்துக்கணும். அதோட கருப்பு கவுனி அரிசியும் லைட்டாக ரோஸ்ட் ஆனால் போதும். சூடானதுக்கப்புறம் அதோட வந்து ஒரு 4 பீஸ் ஏலக்காவும் ஒரு சின்ன துண்டு வந்து சுக்கும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வந்து இதுக்கு பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 கிலோ கருப்பட்டி எடுத்திருக்கேன். அதை நல்லா வந்து தண்ணியில் மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் அதில் டஸ்ட் இருக்கான்னு பார்த்து நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்துட்டு நான் இன்னைக்கு வந்து ஒரு பவுல் வந்து மாவு வச்சு களி ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து 2 பவுல் வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச மாவை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிண்டி எடுக்கணும். கை விடாமல் கிண்டி ரெடி பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து கட்டி ஆயிரும். நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒன்றாகி வந்ததுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் நடுவில் வந்து 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் கட்டி விழாமலேயும் நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து பாதி அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் வந்து தண்ணி வச்சுட்டு தொட்டு பார்த்தாலே நமக்கு தெரியும். ஒட்டாமல் நல்லா ரெடியாகி வந்துருச்சு. ஃபைனலாக வந்து இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணி களி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பிளேட்டிங் பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுப்பாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாவ், வெரி நைஸ். இன்னைக்கு கருப்பு உளுந்து கவுனி அரிசியில் களி கிண்டி கொடுத்தாங்க எங்கள் மனைவி. இந்த களியை சாப்பிட்டதில் எனக்கு சின்ன வயசு ஞாபகமே வந்துருச்சுப்பா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதனால் நீங்களும் இதை ட்ரை பண்ணி வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே, பாய்.